தவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி அன்பர்க்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைவரா மன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருணிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மன்னு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்ல அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய அருள்மிகு ஞானப்பெருங்கூத்தருடைய திருவருட்கருணையினாலும் அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய திரு கழிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அடிநாயே சென்னறி ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக ஞான நூலை சிந்திப்பதற்கு இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் கடந்த வகுப்பில் 81வது பாடலை படித்து அதனுடைய கருத்துக்களை சிந்தித்த வண்ணமாக ஒரு 10 வரிகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். எனவே 252வது பக்கம் கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டாகிய நூலில் பார்த்துருக்கிறோம். பாடலை ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டு நாம் சிந்தனையை தொடரலாம். ஒன்று உரைத்து ஒன்று உரையா சாத்திரங்கள் ஒன்றாக நின்று உரைத்து நிச்சயிக்க மாட்டாவால் இன்றுரைக்க என்னால் இயன்றிடுமோ என் போல்வார் ஏதேனும் சொன்னால்தான் ஏறுமோ சொல். இறைவன் உயிர்களிடத்தில் பேதம் அபேதம் பேதாபேதம் என்று 3 நிலைகளில் கலந்து நிற்கிறார். ஒருவர் பேதமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார், ஒருவர் அபேதம் என்று சொல்லுகிறார், இன்னொருவர் பேதாபேதம் என்று குறிப்பிடு. இப்படி 3 அருளாளர்கள் 3 வகையாக இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். எனவே இதில் எல்லா கொள்கையும் ஏற்கத்தக்கது தான் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி அதில் ஒரு பொதுமை சொல்ல வருகிறார். எனவே அந்த ஒரு வரி மட்டும் நாம் பார்க்கலாம். இதில் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள். எனவே சமய சாத்திரங்கள் கூறும் கொள்கைகள் ஒரே மாதிரியாக அமையவில்லை. ஆனாலும் அவர்கள் கற்றற்றதும் சுற்றற்றதுமான முழு முதல்வனுடைய உண்மைகளில் ஒவ்வொன்றை எடுத்திருப்பனவே ஆம். இப்போ இந்த எல்லாத்தையும் ஏன் ஏற்கிறோம் அப்படின்னு கேட்டால் இறைவனுடைய முழுமையான உண்மையில் ஒரு உண்மையவாது இந்த சமயங்கள் சொல்லுகின்றன என்பதனால அவை ஏற்புடையனவாம் என்று இங்கே சொல்லுகிறார். எனவே முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஏதேனும் ஒன்றை ஒவ்வொரு சமயங்களும் எடுத்துக்கொள்கின்றன. எனவே ஏதும் ஏற்கத்தக்கதே. எல்லா கொள்கைகளையும் ஒன்றுபடுத்தி ஒருமை காட்டுவதே சித்தாந்தம் எனப்படும். பரமேஸ்வரன் எல்லாமாகியும் அல்லாவுமாகியும் இருப்பவர். எனவே இறைவன் அந்தந்த பொருள் கலந்து ஒன்றாயும் அந்த பொருள் எதுவும் இல்லாது வேறாயும் இருப்பவன் அவன். எனவே எல்லா பொருளாகியும் அல்லவுமாகி இருப்பவன். இதனை ஒரு சிலர் அபேதம் என்பர். பொன்னும் மணியும் போல்வது என்பது இவர்கள் இதற்கு ஊமை காட்டுவர். எனவே அவங்க வேறுபாடு இன்மை ரெண்டும் ஒன்று தான். தங்கமும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம் என்று சொல்லுவார்கள். சொன்னவர் சங்கரர். அடுத்து சொல்ல மற்றும் சிலர் பேதம் என்பர். இவர்கள் இருளும் வெளியும் போல்வது என்பர். இருட்டு இருக்கும் இடத்துல வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இல்லை.
எனவே இறைவனும் உயிர் என்பது ஒன்றுபடவே படாது என்று இதை சொன்னவர் மத்துவர் என்று சொல்லக்கூடிய பெரியவர். அடுத்து சொன்னார், வேறு சிலர் பேதாபேதம் என்பர். இதனை இவர்கள் சொல்லும் பொருளும் போல்வது என உதாரணம் கூறுவர். இதை சொன்னவர் ராமானுசர். மூன்றிலும் உண்மை உள்ளது. நீங்கள் இந்த இறைவன் மூன்றாவும் நம்மோடு இருக்கிறான். ஆனால் இவங்க காட்டிய உதாரணம் தான் ஒரு பிழை. இப்போ இறைவனும் நாமும் ஒரு வகையில் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறோம், ஒரு வகையில் வேறுபட்டு இருக்கிறோம், ஒரு வகையில் நம்ம கூட உடனாக நிற்கிறான். உடம்பில் உயிர் கலந்து நிற்கிறது, ஆனால் உடலும் உயிரும் ஒன்றே என்று சொல்லும் அளவு கலந்து நிற்க. எனவே பேதம் இல்லாமல் அது அபேதமாக வேறுபாட்டு காட்ட முடியாமல் உடலும் உயிரும் பின்னி பிணைந்து நிற்கிறது என்பது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதுபோல் வேறாய், கண்ணுக்கு சூரியன் வேறாகத்தான் இருக்கிறது, கண் காண்பதற்கு சூரியன் வேறாக இருந்து தான் காட்டுகிறது. அதுபோல் இறைவனுக்கு நமக்கு தொடர்பு வேறாய் அப்படின்னு வைத்து கொள்ளலாம். அடுத்தது, கண் ஒரு பொருளை காணும்போது ஆன்ம அறிவு அதன் கூடவே இருப்பது போல நாம் அறிகின்ற பொழுது இறைவன் நம் கூடவே இருந்து உடனாக நிற்கிறான். எனவே வேறாய் என்பதை நாம் ஏற்கிறோம், ஒன்றாய் என்பதை ஏற்கிறோம், உடனாய் என்பதை ஏற்கிறோம். ஆனால் அவங்க காட்டிய உதாரணம்தான் நமக்கு ஏற்புடையதாக இல்லையே அன்றி மூன்று வகையிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற உண்மையை நாம் முற்றிலும் ஏற்கிறோம். எனவே இப்போ மூவரும் மூன்று வகையான கருத்தை சொல்ல மெய்கண்ட தேவநாயனார் ஆம் மூன்றாயும் இருக்கிறான், எனவே ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பதே அத்துவிதம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். இங்கே இந்த பாடலை இவர்கள் ஒன்றாய் என்று சொன்னாலும் முழுமையை சொல்லவில்லை என்றாலும் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது போல யானையின் வடிவத்தை காண்பவர்கள் இது முரம்போன்று இருக்கிறதுல, ஆம் முரம்போன்று இருக்குது, காது மட்டும்தான் முரம்போன்று இருக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது, முழுமையான உண்மையை அவர்கள் சொல்லவில்லை. இதுதான் கருத்துங்க சொல்றார். ஆனால் முற்றிலும் ஒவ்வொன்றிலும் அமையவில்லை. ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறாங்க, அது முற்றிலும் அமையவில்லை. எங்கனம் என்பதை இங்கு விவரித்தால் நூல் பெரிதாகிவிடும். நீங்கள் ஒன்றொன்றையும் விரித்து கொண்டு சொன்னால் மறுப்பு கொள்கை இதெல்லாம் விரித்து அப்படின்னார். தக்க நூல்களில் தாமே ஓதி காண்டல் நல்லது. நான் சொல்வதை விட நீங்கள் உண்மை விளக்கம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாச போன்ற நூல்களை படித்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது, இந்த மூன்றையும் உளப்படுத்தி முழு உண்மை நிலையாக அகர உயிர்போல் என்று சித்தாந்தம் செப்பலுறும் ஆதலால் நம் ஆசிரியர் ஒன்று உரைத்தது ஒன்று உரையா சாத்திரங்கள் எனவும் ஒன்றாக நின்று உரைத்து நிச்சயிக்க மாட்டாவால் எனவும் இன்று உரைக்க என்னால் என்றிடுமோ எனவும் உரைத்து சித்தாந்த உண்மையின் உயிர் விளைவும் இயல்பினை தெரிவித்து உள்ளார். எனவே இங்கே சொல்லப்பட்டது சங்கரருடைய கோட்பாடு, மத்துவர் கோட்பாடு, ராமானுசர் கோட்பாடு என்று மூன்று வகையாக இருக்கக்கூடிய நிலையில் ஒன்று உரைத்ததை இன்னொன்று உரைக்காது. அதான் முதல்ல சொல்லப்பட்டது. அதனே இவர் நின்று உரைத்து நிச்சயிக்க மாட்டா. அதே சமயத்தில் அவங்கள சொல்ல இது நான் என்ன சொல்லிவிட முடியும் அப்படிங்க கேட்டு காட்டியிருக்கிறார். சித்தாந்த உண்மை எப்படிப்பட்டது அவங்ககிட்ட அனுபவ ரீதியிலே ஐயமர புலப்படுவது, இது ஆராய்ச்சியால் அறியப்படுவது அன்று. எனவே நீங்கள் சித்தாந்த உண்மையை உணரணும்னா அனுபவ வழிதான் அதை அறிய முடியும். நீங்கள் வெறும் நூல் வழியாக அறிதல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எனவே வைதீக சைவ சித்தாந்த உயர்வு என்றே இதனை அனுபூதிமான்கள் உணர்ந்து கூறுவர். ஆதலால் இவ்வாசிரியரும் என் போல்வார் ஏதினும் சொன்னால்தான் ஏறுமோ சொல் என்று கூறலான சொல் என்ற சொல்லால் தன் கூற்று முற்றும் உண்மை என்பது புலப்படுத்தினாராவர் என்பது இந்த பாடலுடைய விளக்கமாக நாம் பார்த்தோம். எனவே ஒன்று உரைத்தது ஒன்று உரையா சாத்திரங்கள். எனவே சாத்திரங்கள் வேறுபட்டு இருக்கின்றன. நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இலக்கணம் வேறுபட்டால் இலக்கியம் வேறுபட்டுத்தான் நிற்கும். இலக்கணம் ஒன்றுபட்டு இருந்தால் இலக்கியம் வேறுபடுவதற்கு வேலை இல்லை. ஆக அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை வைத்தார்கள், அதற்கேற்ற சமயங்கள் அமையப்பெற்றன அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். எனவே அத்வைதம், துவைதம், விசிட்டாத்வைதம் இந்த பெயர்கள்லாம் நம்மை மிரட்டி கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள். பெயரை கேட்கும் போதே ஒரு அச்சம் ஏற்பட்டு ஐயோ என்னமோ சொல்லுகிறார்கள் என்று. சித்தாந்தத்தை நீங்கள் நன்கு கற்று ஆய்ந்தால் இவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக புலப்பட்டு விடும். எனவே நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிற அந்த உண்மையை நீங்கள் எளிதாக உணர்ந்து கொள்ளலாம் என்பது தான் அடிப்படையானது என்பதை சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 82வது பாடல் யாவும் அருள் ஞான மயம்.
நீங்கள் கண்ணில் காணப்படுகிற எல்லாமே எல்லாம் அருளே, எல்லாம் ஞானமயமே என்பது இது ஒரு உயர்ந்த கொள்கை. இதை யார் ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இதை உணர முடியும். நம்ம ஒரு எளிமையாக சொல்லணும்னா, நாம் அணிகிற கண்ணாடியின் நிறம் எதுவோ அந்த நிறத்தில் காணப்படும் பொருள் தெரிகிறது. பச்சை நிறமான கண்ணாடி அணிந்து காண்பவனுக்கு காண்பதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. சிவப்பு நிறம் அணிந்த கண்ணாடி கொண்டு காண்பவனுக்கு காண்பதெல்லாம் சிவப்பாகவே இருக்கு. அதுபோலவே ஞானம் என்ற ஒரு கண் கொண்டு காண்பவனுக்கு எல்லாம் ஞானமயமாகவே இருக்கு. அங்கே ஆண் என்றோ பெண் என்றோ பறவை என்றோ விலங்கு என்றோ எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாம் உயிர்களே. அத்துணை உயிரிலும் சிவம் இருப்பதனால் அத்தனையும் சிவசக்தியின் வடிவமாக காணுதல் என்பது ஞானியின் இயல்பாக நிற்கிறது. நாம் இப்போ படிப்பதெல்லாம் சிவயோகத்தை படித்து கொண்டு இருப்பதனால ஞானியின் இயல்பை படிக்கிறோம். நம்ம இயல்பை சொல்லி கொண்டிருக்கோம்னு நினைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லை. நாம் காணும் பொழுது வேறுபாடு நமக்கு புலப்படுகிறது. ஆண் பெண் என்ற வேறுபாடு புலப்படுகிறது. வெள்ளி தங்கம் வேறுபாடு புலப்படுகிறது. இப்படி நமக்கு நிறைய வேறுபாடுகள் புலப்பட்டு இருக்கிற நாம் இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. போனால் நமக்கு அதெல்லாம் ஒன்று போலவே இருக்கும். நாம் இன்று சொல்லப்பெற வேண்டும் என்றால், ஒரு அரசாங்கத்தினால் அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற ரூபாய் நோட்டும் குழந்தை விளையாடுகிற காகிதமும் ஒன்று போலவே இருக்கும். எப்போ ஞானம் என்கிற ஒன்றை நீங்கள் பெற்றுவிட்டால் இரண்டும் காகிதமாகவே புலப்பட்டு விடும். ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை. இந்த நோட்டை பார்த்து இது ஒரு கரன்சி, இது மகாலட்சுமி அப்படின்னு கண்ணில் ஒத்தி பீரோவில் பத்திரமா வச்சு லாக்கரில் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறது. நாம் போய் எங்கே போய் ஞானத்தினுடைய நிலை நின்று பார்க்கிறோம். எனவே நமக்கு வேறுபாடு புலப்படுவதனால நாம் இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. என்றாவது போனால் இந்த உண்மை புலப்படும். போகிற வரைக்கும் வேறுபாடு தெரிந்து கொண்டே இருக்கிறது. எனவே மற்றவர்கள் நாம் ஞானம் பெற்றுவிட்டோம் என்று சொல்வதை காட்டிலும் நம் அறிவுக்கு அது புலப்பட்டு விடும். ஏன் நமக்கு இப்போ வேறுபாடு தெரியவில்லை அப்படிங்கிறத நீங்கள் அறிவில் உணர்வு வழியாக உணர்தல் வேண்டும். அங்கே தான் இருக்கிறது. எனவே இந்த பாட்டில் அந்த செய்தியை சொல்ல வருகிறார். பாருங்கள். யாதேனும் காரணத்தால் எவ் உலகில் எத்திறமும் மாதேயும் பாகன் இலச்சினையே. யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திறமும் மாதேயும் பாகன் இலச்சினையே. ஆதலினால் பேதமே செய்வாய் அபேதமே செய்திடுவாய், பேதாபேதம் செய்வாய் பின். நான் முன்ன பாட்டில் சொன்னது போல உண்மையின் ஒரு பகுதியை சொல்லுகின்ற சமயங்களாக வேறுபாடு பார்க்கிறோம். எனவே உண்மையின் ஒரு கூரை ஏற்றிருப்பதனால் ஏதாவது ஒன்றை பற்றி நில் அப்படிங்கிறதான் இங்கே கருத்தாக நிற்க. நீ பேதமாக நிற்பையா, அபேதத்து நிற்பையா, பேதாபேதத்து நிற்ப, ஏதோ ஒன்றில் நில். ஏன் எதில் நின்றாலும் நீ ஒரு ஆழமான கருத்தை உணர வேண்டும். ஏன் எல்லாம் சிவமயமே. எனவே நீ எந்த இதை நம்முடைய நூல்களை சொல்லும் பொழுது சொல்வாங்க, கொஞ்சம் நுட்பமான இடம், அதில் வேறுபாடு லேசான ஒரு வேறுபாடு இருக்கிறது. அதனால் பொதுவாக இந்த பாடலில் ஆசிரியர் பெருமக்கள் தந்த உரை நாம் பார்க்கலாம். மதவாதிகள் கருத்து வேறுபடுதல் ஒன்று. ரெண்டாவது ஞாதாக்கள் ஏதும் கருதாமை. மூன்றாவது யாவும் மாதொரு பாகன் மயம். எல்லாம் சிவபெருமானுடைய கூரே, அம்மையப்பரா எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிற மூன்றாவது கருத்து. இதை வைத்துக்கொண்டு ஆசிரியருக்கு விளக்கம் பார்க்கலாம். இந்த உலகில் மட்டிலும் இன்றி எல்லா உலகங்களையும் அவற்றில் உள்ள எல்லா பொருள்களையும் ஆராய்ந்து பார்க்கும் காலத்து, நீங்கள் இதை நாம் வாழ்கிற மண்ணுலகம் மட்டுமல்ல, 224 புவனங்கள் என்று சொல்லப்பெறுகின்றன. அதில் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன. அதில் எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எண்ணிக்கையே கிடையாது. நீங்கள் நம் புவனத்தை சொல்லும்போது தான் 224 என்ற எண்ணிக்கை சொல்லுகிறோம். உலகத்தை கணக்கிட போனீங்கன்னா அது சொல்லவே முடியாது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்பது திருவாசகம். எனவே சொல்ல தொடங்கினா போயிட்டே இருக்குமையா, சொல்லலாம் முடியாது. எனவே அதை புவனத்துக்குள் அடக்கும் பொழுது தான் 224 புவனங்கள் என்று பெயர் சொல்லுகிறோம். அண்டம் எத்தனை? அண்டம் கணக்கில்லாதவை. அண்டத்துக்குள்ள உலகங்கள் கணக்கில்லாதவை. எனவே நீங்கள் எவ்வளவு கணக்கு ஒன்றும் வேண்டியில்லை. வான்வெளியில் காணுகின்ற நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை என்பதை யார் எண்ணி சொல்வது?
ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு கோள் தானே. அப்போ நாம் வாழ்கிற பூமி என்ற ஒரு கோளில் நாம் வாழ்வது போல அந்தந்த உலகத்தில் அந்தந்த இருக்குரிய உயிர்கள் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கும். எனவே உயிர்களுடைய எண்ணிக்கையை எண்ணிச் சொல்ல இயலாது என்பதும் பெறப்படுகிறது. அதான் சொல்றார், இந்த உலகில் மட்டுமின்றி எல்லா உலகங்களிலும் அவற்றின் உள்ள எல்லா பொருள்களையும் ஆராய்ந்து பார்க்கும் காலத்து சிவசக்தியுடன் கூடிய சிவபெருமானின் எல்லையற்ற கருணையின் பதிவை காணுதல் கூடும். நீ நுழைந்து பார்த்தாலும் முடிவு பெருமானின் கருணை 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 என்பது புலப்படும். இறைவனின் கருணைத்திறம் உள்ளபடி தேடும் அடியவர்க்கு இன்னபடி இன்ன வகை இக்காரணம் என்று இல்லாமல் ஏதேனும் ஒரு முறையில் வெளிப்படலாம். யாராருக்கு எந்தெந்த வகையில் வெளிப்படுவார் என்பது அவருக்கு மட்டும்தான் புலப்படும். எனவே அது ஏதோ ஒரு வகையில் அதான் சொல்றார். எனவே அம்மையப்பரை வழிபட்டு அடியவர்களின் பெருமை உணர்ந்து சைவ சமயத்துள் முப்பொருள் உண்மைகளை உணர்ந்து கொண்ட நீ பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற முத்திரங்களுள் எதனை பின்பற்றினும் அதுவும் உன்னை நன்னெறி இட்டு செல்லும் என்பது இங்கே ஆசிரியர் தந்திருக்கிற விளக்கம். எனவே நீ ஏதாவது ஒரு நெறியில் நில், அது உன்னை அந்த நன்னெறியில் அழைத்து செல்லும் என்று குறித்திருக்கிறார். எனவே எந்த நம்முடைய குறிக்கோள் என்று நீங்கள் ஆழமாக பார்க்கணும். இதில் ஆசிரியரே மேற்கோள் தந்திருக்கிறார். அந்த பாடல் வரும்போது கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். எனவே ஏதேனும் ஒரு உண்மை நெறியில் நீ நில் என்று கொடுத்திருக்கிறார். எவ்வுலகில் என்று கூறியதனால் இங்கே பாட்டில் எவ்வுலகில் அப்படின்னார். எனவே எவ்வுலகில் என்று கூறியதனால் உலகங்கள் பல என்ற சைவ சித்தாந்த கொள்கை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். ரெண்டாவது, எனவே நாம் அறியாத உலகங்களில் வாழுகின்ற உயிரினங்களும் சிவபெருமானின் படைப்பே. அவன் எண்ணற்ற உயிர்களை படைத்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறான். சித்தாந்தத்தில் மனித இனம் 9 லட்ச வேறுபாடு உடையது. இன்றைக்கி நம்ம தேடி தேடி பார்த்தா கூட 9 லட்சத்துக்கு எங்கே போய் தேடுதுன்னு தெரியல. அப்போ இந்த மண் உலகத்தில் இந்த பூமி என்ற கோளில் நாம் வாழுகிற இனம் என்பது நாம் இன்றைக்கி பிரித்து பார்த்தா குறைந்த அளவு தான் பிரிக்க முடியும். நம்ம தமிழகத்தை சார்ந்தவருடைய தோற்றம் ஒருவாறு இருக்கும், அல்லது பொதுவாக தென்னாட்டினுடைய இருப்பவர்கள் தோற்றம் ஒருவாறு இருக்கும், வடநாட்டு தோற்றம் ஒருவாறு இருக்கும். அதையும் மேலே இமயமலை சாரல் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய முக அமைப்புகள், இதுவே சீனாவில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவில் இருப்பவர்கள், ஆப்பிரிக்காவில், இப்படி தோற்றங்கள் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் எல்லாத்தையும் எழுதினா கூட எத்துணை 100 வரும், 100 தொடுமா என்பதே கேள்விக்குறிதான். முகத்தோற்றத்தின் அமைப்பை வைத்து பார்த்த இவர்களெல்லாம் இந்த தோற்றத்தில் இருப்பவர்கள் என்று சொல்ல. நாடு என்பது தான் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குன்னா, முக அமைப்பை நோக்குனீங்கன்னா பெரும்பாலும் 100 கூட தொடாது நாம் வாழ்கிற இந்த பூமி என்கிற கோளில். ஆனால் சைவ சித்தாந்தம் 9 லட்சம் மனித வேறுபாடு குறிப்பிடுகிறது. நீங்கள் எங்கே போய் தேடுவது? நீங்கள் அப்போ எங்கெல்லாம் உலகம் இருக்கிறதோ எங்கெல்லாம் அந்தந்த உலகத்துக்கு ஒரு மனித சட்டை கொடுத்துருக்கிறான். அந்த சட்டைக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு 9 லட்சம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதனால் அது ஆழமாக நீங்கள் ஏன்னா 224 புவனங்களில் அந்த மனித சட்டைக்குரிய உடல் அமைப்பை கொண்டிருக்கிற புவனங்கள் எத்தனை இருக்கின்றன, எத்தனை உலகங்களில். ஒருவேளை நாம் வாழ்கிற இந்த மண் உலகமாகிய இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த மண் தத்துவமாக இருக்கக்கூடியதில் 108 அண்டங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவது ஒன்றுங்க. கலைக்குள்ளே அடக்கும்போது என்ன சொல்லுவாங்க? சாந்தி அதீத கலை, சாந்திகலை, வித்யாகலை, பிரதிட்டாகலை, நிவர்த்திகலை என்பது. இந்த நிவர்த்திகலை என்பதில் நமக்கு எது அடங்கும் அப்படின்னா மண் தத்துவம் முழுக்க அடங்குங்க. மண் தத்துவம், ஆன்ம தத்துவம் 24, அதில் மண் தத்துவம் என்பது மட்டும் நிவர்த்தி கலையில் அடங்கும். அதில் மட்டும் 108 புவனங்கள் இருக்கின்றன அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. 9 லட்சத்தை இங்கே தேடி பார்த்து கொள்ளலாம். எனவே இதெல்லாம் மிகுந்த உண்மையானது. ஞானத்தில் நின்று அறிந்தவர்கள் சொல்லியது. ஏதோ நமக்கு ஒரு கட்டுக்கதை சொல்லி வைத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லியது அல்ல. அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் சித்தாந்தம் சொல்லியது என்பதை இங்கே ஏற்று காட்டுகிறார். எனவே எவ்வுலகில் என்று கூறியதனால் உலகங்கள் பல என்ற சைவ சித்தாந்த கொள்கை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். எனவே நாம் அறியாத உலகங்களில் வாழுகின்ற உயிரினங்களும் சிவபெருமானின் படைப்பே. அவற்றுக்கும் உய்யும் நெறியை காட்டும் சமய ஒழுக்கங்களை சிவபெருமான் வகுத்து அருளியிருப்பான். நீங்கள் இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகத்தில் நமக்கு ஒரு வழி காட்டப்பட்டு இருக்கிறது. இதுவே
வேறு உலகத்தில் அவங்க உய்வதற்கு ஒரு வழியை இறைவன் நிச்சயமாக காட்டியிருப்பான். அவர்களுக்கு ஒரு நூல் இருக்கும், அவர்கள் வழிகாட்டுகின்ற குருநாதன் இருப்பான். அதனால் பெறுகிற பயன் நிச்சயமாக ஒன்று உண்டு. ஆக இப்படி அந்தந்த உலகத்தில் அதற்குரிய நூல்களும் ஒழுக்கங்களும் ஒருவாறு சொல்லப்பட்டு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இது சொல்றார். எனவே அவ்வாறு பார்க்கிறோம். எனவே அவை இன்னவென்று நமக்கு தெரியாவிடனும் அவையும் அந்த உலகத்து உயிர்களை முத்தி நிலைக்கு இட்டுச் செல்வனவே என்பதை குறிக்க எத்திரத்தும் என்றார். அவ்வாறு இறைவன் வகுத்தருடைய அந்தந்த உலகத்துக்குரிய நெறிகள் இறைவனால் வேறுபட அருளப் பெற்றிருப்பின் அவை அவ்வாறு அருளப்பட்டதன் காரணம் நமக்கு தெரிய வாராது. ஆதலினால் யாதேனும் என்று ஒரு காரணத்தினால் என்று குறித்திருக்கிறார். எனவே எவ்வுலகில் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் எவ்வுலகில் என்று சொல்லாமல் யாதேனும் ஒரு காரணத்தினால் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்திருக்க. இவ்வாறு கூறுவதன் மூலம் சமய ஒழுக்கங்களும் தத்துவ நெறிகளும் தமக்குள் மாறுபட்டு இருந்தாலும் அவை யாவும் முழுமுதற் பொருளாகன சிவபெருமான் தன் எல்லையற்ற கருணையினால் அவரவர் தகுதிக்கேற்ப வகுத்தனவே என்பதை காட்ட மாதேயும் பாகன் இலச்சினையே என்று உரைத்தார். இந்த இடத்துல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். இப்போ சமயங்கள் எண்ணற்ற சமயங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற பிரிவுகள் இருக்கின்றன. இப்போ இந்த பாட்டு சொன்ன மாதிரி நீ பேதத்தில் நின்னா என்ன, அபேதத்தில் நின்னா என்ன, பேதாபேதத்தில் நின்னா என்ன, ஏதோ ஒன்று நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாமே இறைவனை அடையக்கூடிய வழின்னு சொல்லிட்டாரே, அப்புறம் ஏன் நீங்கள் போய் சைவ சித்தாந்தம் தான் மேலானது, அப்புறம் சைவ சமயம்லாம் ஏன் சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தானே, ஏதோ நிற்கட்டுமே என்று நீங்கள் கருதலாம். நான் உங்களுக்கு இந்த இடத்த புரிவதற்காக, ஏன்னா இந்த பாட்டை மேலோட்டமாக காணும்போது உங்களுக்கு தெரிகிற செய்தி என்ன, அதான் பாட்டிலே களிற்றுப்படியார் நூலே சொல்லிருச்சு. பேதமோ அபேதமோ பேதாபேதம் ஏதோ ஒன்று நில்லையா, எல்லாம் சிவநெறி தான் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ எல்லாமே சிவநெறின்னு சொன்ன பிறகு அப்புறம் ஏன் தனியாக நீங்கள் சமயம் விசேடம் நிர்வாணம் என்று இந்த பூசை முறைக்குள்ளே நுழைந்து இதில் இத்தனையும் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் சொல்லித்தான் இருப்பாங்க என்பது. இப்போ எதில் நம்ம தெரிவுபடுத்துவது அப்படிங்கிற நீங்கள் நினைவு கொள்ளணும். உங்களுக்கு புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். இது எது எங்கே இருக்குன்ற கேள்வி அல்ல, பொதுவாக புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுவன, அதை மட்டும் வச்சுங்க. இப்போ ஒரு கல்வி நிலையம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியில் காலாண்டு தேர்வுன்னு ஒன்று நடக்கும், அப்புறம் அரையாண்டு தேர்வும் நடக்கும், முழாண்டு தேர்வு என்று ஒரு நடக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அத்தனை பேருக்குமே ஒரே நேரத்தில் காலாண்டு அரையாண்டு முழாண்டு. இப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், 10ஆம் வகுப்பு மாணவனுக்கும் காலாண்டு தேர்வு, 1ஆம் வகுப்பு மாணவனுக்கும் காலாண்டு தேர்வு, ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு கேட்டால் தேர்வு என்ற முறையில் காலாண்டு என்கிற பெயர் தான் ஒன்று, அவ்வளோதான். ஆனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் சிந்தி, இவன் அறிவுக்கேற்ப காலாண்டு, அது அவன் அறிவுக்கேற்ப காலாண்டு தேர்வு. அப்போ ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு என்ன சிலபஸ் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாடம் படித்து போய் எழுத போகிறான், ஒன்றுமில்லை. அவனுக்கு சின்ன சின்ன பொம்மைகளை காட்டி இந்த பொம்மை என்னன்னு சொன்னால் போதும். அப்படி அவன் தேர்வு என்பது எல்லோருக்கும் காலாண்டு தான். நீங்கள் அரையாண்டு தேர்வு, அடுத்து முழாண்டு. இந்த முழாண்டு தேர்வு முடிகின்ற பொழுது 1ஆம் வகுப்பு மாணவன் 2ஆம் வகுப்பை நோக்கி நகர்கிறான். இது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நேற்று தேர்வு நடந்தது, ஆம், அவனும் தேர்வு எழுதினான். 2ஆம் வகுப்பில் இருந்த மாணவனும் தேர்வு எழுதுகிறான், முதல் வகுப்பில் இருந்தவனும் தேர்வு எழுதுகிறான், எல்லா வகுப்பு மாணவனும் தேர்வு எழுதுகிறான். தேர்ச்சி பெறுகின்ற பொழுது அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறான் அல்லவா. இதுதாங்க சைவ சித்தாந்தம் சொல்லுகிற ஆழமான உண்மை. நீ கடவுள் இல்லை என்று சொல்லுகிறாயா, உனக்கு ஒரு இருக்கை இருக்கிறது. கடவுள் உண்டு என்று வருவதற்கு பல படிகள் இருக்கின்றன. நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்குள்ளாகவே நம்முடைய நூல் சொல்லுகிற வரியில் சொன்னால் புறச்சமய நெறிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உலகாயதன் என்கிற ஒரு நெறி, அதுக்கப்புறம் சமண சமயத்திற்கு கூடிய கோட்பாடுகள், புத்த சமயத்திற்கு 4 பிரிவுகள், இதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா தான் கடவுளை நோக்கி வருவதற்கு ஒரு படி. நீங்கள் கடவுள் நோக்கி வந்துட மாட்டோம். இந்த 4 நெறியாக சொல்லப்பட்டால் 6 பிரிவு இருக்கிறது. சமணம் என்பது 1, பௌத்தத்தில் 4 பிரிவு, உலகாயதன் என்கிற ஒரு கோட்பாடு, மொத்தம் 6 ஆச்சு. எனவே இந்த 6 சமயத்துக்குள்ளே நுழைந்து அந்த கோட்பாடுகள்லாம் படித்து அதில் வருகிற அனுபவத்தை பெற்று, இதை காட்டிலும் அடுத்து இதில் எனக்கு அறிவு அமைதி பெறலை,
நான் இதெல்லாம் படிச்சுட்டேனுங்க, என்னமோ ஒரு பக்கம் எனக்கு இன்னும் இது முழுமை தரலை என்ற ஒரு தேடல் இருக்குது பாருங்க, அவனுக்கு தான் அடுத்த பகுதி. அப்போ புறப்புற சமயம் என்கிற நெறிக்குள்ளே இருந்து அந்த தேர்வுகளை எல்லாம் நீங்கள் அதுக்கு எவ்வளவு பிறவி தேவைப்படுங்கிறத நான் உங்கள் போக்கிலே விட்டுறேன், நான் சொல்ல வரல. எனவே அந்த சமய நெறிக்குள்ளே புகுந்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அறிந்து அனுபவித்து தெளிந்து அதை விட்டு அடுத்ததுக்குள்ளே வரும்போது அது புறச்சமயம் என்று பெயர். முன்ன சொன்னது புறப்புற சமயம், இப்போ சொல்லுது புறச்சமயம். இங்கே வந்தால் பல இதில் 6 பிரிவு இருக்கிறது. இப்படியே ஒவ்வொன்றையும் 6 பிரிவுகளை கடந்து சைவ சித்தாந்தம் என்ற இடத்துக்கு நீ வருவதற்குள்ள 24 சமயங்களை பற்றிய கோட்பாடுகளை படிக்கணும். அந்த கோட்பாடு என்னவென்று அனுபவத்தில் தெரியணும். அதையெல்லாம் கடந்து சைவ சித்தாந்தம் இடத்துக்கு வரணும். இப்போ இதெல்லாம் இதே இந்த இப்போ களிற்றுப்படியார் இந்த பாட்டு இப்படி தானுங்க சொல்லியிருக்கு, நீங்கள் ஏங்க இல்லாதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணலாம். அவர் தான் பேதமாக இருந்தா என்ன, அபேதமாக இருந்தானே, பேதாபேதம் இருந்தா எல்லாம் ஒன்று தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்படின்னா எந்த சமயத்திலும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சிவபெருமானுக்கு நோக்கி வரும். ஆம், சத்தியமாக வரும். ஆனால் எப்படி வரும்? நீங்கள் எந்த பள்ளிக்கூடம் படித்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய கலெக்டர் ஆகிடலாம், மருத்துவர் ஆகிடலாம், எதுவும். ஆனால் மருத்துவர் ஆக வேண்டும் என்று கருதும் பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதல்ல. என்ன இருக்கணும்? நீ முதல் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து 12ஆம் வகுப்புக்குள்ளே நுழைந்து அதில் தேர்ச்சி பெற்று அதில் நல்ல மதிப்பெண் பெற்று இன்றைக்கி நுழைவுத் தேர்வு என்கிற நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா உனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும். நீங்கள் இந்த மருத்துவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் இத்தனை படிகள் இருக்குது. நான் மருத்துவர் ஆகி நீங்கள் எங்கே நீ எந்த பள்ளிக்கூடம் படித்தா என்னப்பா நீ மருத்துவத்துக்கு வந்துடலாம் அப்படின்னா எந்த பள்ளிக்கூடத்தை படித்தாலும் மருத்துவர் ஆகலாம். ஆனால் அதற்கான படிநிலை இருக்கிறது. 1ஆம் வகுப்புலேருந்து ஒவ்வொரு வருஷமாக படித்து வரணும். ஒருத்தன் 10ஆம் வகுப்பு 2 வருஷம் படிக்கலாம், இன்னொருத்தன் 12ஆம் வகுப்பு 2 வருஷம் படிக்கலாம், நீட் தேர்வு எழுதுறதுக்கே 4 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் காலம் மாறுபடுகிறது, முயற்சி மாறுபடுகிறது. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அதே தாங்க இங்கேயும். அதுபோல தான் சித்தாந்த நெறிக்கு வருவதற்குள்ளாக நீங்கள் இந்த படிகள்லாம் கடந்து தான் இங்கே வர முடியும். ஒழிய எடுத்தோடனே முதல் பிறப்பு ஏதோ சைவ சித்தாந்தத்துக்கு வந்து விட்டேன் என்று வந்துவிட முடியுமான்னு கேட்டால் வர இயலாது. அவ்வளோதான். அப்போ நீங்கள் வேறு எங்கே நுழைந்தாலும் இங்கே வர, எங்கே நுழைந்தாலும் நீங்கள் ஒரு இடத்துக்கு வருவீங்க. எங்கே வருவோம் அப்படின்னு கேட்டால் புறப்புற சமயத்திலிருந்து புறச்சமயத்துக்கு, புறச்சமயத்திலிருந்து அகப்புற சமயத்துக்கு, அதுக்கப்புறம் அகச்சமயத்துக்கு, அதுக்குள்ளே சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நுழைந்து அதில் நேராக ஞானத்தை பெற்றுடுமா? இல்லை. சரியை, கிரியை, யோகம், இந்த படிகளை கடந்து ஞானம் என்ற ஒன்றை பெறணும். இந்த சரியில் எத்தனை பிறப்பு போகும், கிரியையில் எத்தனை பிறப்பு போகும், யோகத்தில் எத்தனை போகும், யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டால் ஒரே பிறப்பில் சரியை பாஸ் பண்ணிட்டேன், கிரியை பாஸ் பண்ணிட்டேன்னு பாஸ் பண்ணி போட முடியுமா? இல்லை. அதுலேயும் எத்தனை பிறப்புகள் கடந்து போகின்றன என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் ஞானிகள் சொன்ன வாக்குகளை வைத்து பார்த்தா தான் புலப்படும். எனவே இங்கே சொல்லப்பெறுகிறார், நீ கலெக்டர் ஆவாய் என்று ஒரு உங்களை வாழ்த்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கலெக்டர் ஆகிட முடியாது. படித்து படிப்படியாக தேர்ச்சி பெற்று நிறைவான நிலையில் அந்த கலெக்டர் ஆகக்கூடிய தேர்வுலையும் வெற்றி பெறுவாய் என்று அர்த்தம். அவர் கலெக்டராகனு வாழ்த்திட்டார், எனவே நான் இப்போவே கலெக்டர் நினச்சிட முடியுமா? இல்லை. அதுக்கான தேர்வுகளை எழுதித்தான் மெல்ல மெல்ல வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆழமான கருத்து ஒன்று இருக்கிறது. இதை மேலோட்டமாக பார்த்துட்டு அதான் கழிட்டுப்படியாரே சொல்லிட்டாருங்க, எந்த சாமி கும்பிட்டான் சிவபெருமானை கும்பிட்டாதான் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் தவறுதலாக புரிந்து விடக்கூடாதுங்க. ரொம்ப எளிமையாக நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் மின்சார பயன்பாடு வைத்திருக்கிறோம். இதில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மின்சாரம் 240 அப்படிங்கிற வோல்ட், அதான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அளவு. இப்போ இந்த 240 வோல்ட் அப்படிங்கிற மின்சாரத்தில் எதை இயக்க முடியுமோ அதை மட்டும்தான் இயக்க முடியும். அதுக்கு மேல் அழுத்தமான ஒன்றை இந்த மின்சாரத்தை வைத்துக்கொண்டு பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்றாற் போல அந்த வரக்கூடிய மின்சாரத்தின் அளவுகளை அதிகப்படுத்தக்கூடிய இணைப்பை நீங்கள் பெற்று வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம எளிமையாக சொல்லும் பொழுது, இதுவே பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு போகும்போது என்ன ஆகிறது, அவங்க இடத்துலேயே தனியாகவே அதற்குரிய டிரான்ஸ்ஃபார்மர் என்ப ஒன்று தனியாக கொண்டு வச்சுருக்கலாம். நம்ம வீட்டில் அப்படிலாம் இல்லை. நாம் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப எளிமையான பொருள், ஒரு மிக்சி பயன்படுத்துவோம், ஒரு கிரைண்டர் பயன்படுத்துவோம், ஒரு ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துவோம், ஒரு டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, இப்படி எல்லாம் வச்சுருக்கிறோம். இவ்வளவு தான் நம்முடைய தேவை. அந்த 240க்குள் அமைந்திருப்பதனால நமக்கு வீட்டுக்கு வருகிற மின்சாரம் 240ஓடு நிற்கிறது. இந்த 240 வோல்ட்டுடைய மின்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்சாரத்தை கொண்டு நீங்கள் ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்க முடியுமான்னு கேட்டால்
எனக்கு இணைப்பு கொடுத்தீங்கன்னாவே பீஸ் போயிடும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. என்னையா ஆச்சுன்னார், இதை கொடுத்துங்க, ஏயா இதை கொண்டு கொடுக்க முடியுமாயா, இதனுடைய வேல்யூ என்ன, வோல்ட் என்ன, அதனுடைய வோல்ட் என்னன்னு கேட்பாங்கன்னா இல்லையா. இது சாதாரணமாக கண்ணுக்கு முன் தெரிகின்ற உதாரணம், நீங்கள் இதை அப்படியே வைத்து பார்க்க வேண்டும். எனவே மின்சாரம் என்பது தயாரிக்கிற இடத்துல எவ்வளவு, நெய்வேலியில் தயாரிக்கிறார்கள், எவ்வளவு மின் அழுத்தத்தோடு வருகிறது, அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே ஒரு பகுதிக்கு வருகிறது, அங்கிருந்து வர வர எத்துணை பிரிவுகள். அப்போ தயாரிக்கிற இடத்துல கூடிய அந்த மின் அழுத்தமானது ஆங்காங்கு வந்து இப்போ நம்ம இருக்கிற நகருக்கு வரும்போது மொத்தமாக ஒரு இடத்துக்கு வருகிறது. துணை மின் நிலையம் என்று அதற்கு பெயர். அந்த துணை மின் நிலையத்திலிருந்து வந்த பிறகு எந்தெந்த பகுதிக்கு பிரித்து வழங்கப்படுது அந்தந்த பகுதிக்கு போகிறது. அந்த பகுதிக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைத்திருக்கிறார்கள், அதிலிருந்து தான் வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்படும். அதுலேயும் நமக்கு சிங்கிள் பேஸு, டபுள் பேஸு, 3 பேஸுன்னு எத்தனை பேஸ் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அப்போ வருகிற மின்சாரம் அது எல்லாமே மின்சாரம் தான், ஆனாலும் அதனுடைய அழுத்த மாறுபாடு இருக்கிறதல்லவா. அப்போ நீங்கள் எதை உயர்ந்த கருவியை பயன்படுத்தும் போது உயர் அழுத்தம் தேவைப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படி வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா பிறப்பு அறுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த இலக்குக்கு நீங்கள் ஒன்றும் 0 வாட்ஸ் பல்பு 240 வோல்ட்டில் கொண்டு போய் மிகப்பெரிய இயந்திரத்தை எப்படி இயக்க இயலாதோ அதுபோல் நீங்கள் சிறிய சிறிய வடிவங்களில் சின்ன சின்ன சர்க்கியூட்டில் நீங்கள் வேண்டியதை பெற இயலாது. ஏன், இந்த சர்க்கியூட்டில் என்ன கொடுக்க முடியும் அதான் கொடுக்கும். அது நமக்கு செல்ஃபோன் சார்ஜர் இருக்கிறது, அதை அந்த 240 அப்படின்னு உள்ளே சொருகணும்னா வெளியே வர அவுட்புட் 240 இல்லை நமக்கு. ஏன், நம்ம கையில் அந்த சார்ஜருடைய பின்னை நம்ம கையில் தொட்டால் எர்த்தடிப்பதில்லை, ஷாக்கடிப்பதில்லை. ஏன், அந்த வைக்கக்கூடிய கருவி 240 என்கிற அளவை குறைத்து கொடுக்கிறது. எனவே நம்ம கையில் தொட்டால் ஒரு சின்ன எர்த்து கூட அடிப்பதில்லை. அப்போ என்ன இருக்குது, நம் கை எவ்வளவு தாங்கி கொள்ளுமோ அதை விட குறைவான அளவு தான் அதில் வரக்கூடிய அவுட்புட் இருக்குது. அதுவே அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதுலேயே கொண்டு கையை வச்சோம்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள், 240 அப்படியே மொத்தமாக இருக்குது, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வீட்டுக்கு வரக்கே இந்த கதைன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சா என்ன ஆகும், அங்கங்கே அபாயம் தொடாதீர்கள் அப்படின்னு போர்டு வச்சிருப்பதை நம்ம பார்க்குறோமா இல்லை. எனவே எந்தெந்த சர்க்கியூட்டில் எதை எதை பெற முடியுமோ அதைத்தான் பெற முடியும். அதை கூட இன்னும் இதில் கொண்டு இன்னொன்று பெற முடியுமா, பெற முடியாது. இது நீங்கள் எவ்வளவு உண்மையோ அதுதானுங்க. எல்லை தெய்வம் இருக்கிறது, காவல் தெய்வம் இருக்கிறது, சிறு தெய்வம் இருக்கிறது, செத்து செத்து பிறக்கிற தெய்வம் இருக்கிறது, என்றும் நிலைத்திருக்கிற தெய்வம் இருக்கு. எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டால் சரியாயிடுமா, ஆகவே ஆகாது. அப்போ இந்த பாட்டு அப்படி தாங்க சொல்லி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எதை சொல்லுகிறது, இதனுடைய ஆழமான கருத்து என்னென்னா, நீ ஏதாவது ஒரு புள்ளியில் நில், அது உன்னை ஒரு நாளைக்கு சிவபெருமானை நோக்கி அழைத்து கொண்டு வந்து விடும். ஏன், நீ எல்கேஜியில் சேர்ந்துரு, ஒரு நாளைக்கு நீயும் 10ஆவதுக்கு வந்துடுவ, அவ்வளவுதான். நீ இப்போ சேர்ந்திருப்பது எல்கேஜி, நீ வந்து சேருக்கு 10 ஆண்டுகள் கிடக்குமா. ஏன், எல்கேஜி கடந்து யூகேஜி கடந்து அப்புறம் 1ஆம் வகுப்பு வந்து அதுலேருந்து 10 வருஷம், அப்போ என்னாச்சு 12 வருஷம் ஆகும்யா நீ வந்து சேருக்கு. 8ஆம் வகுப்பு மாணவனா இருந்தா ஒரு 4 வருஷத்தில் வந்துடலாம்யா, 2 வருஷத்தில் வந்தான். இப்படி கால எல்லை மாறுபடுது பாருங்க, இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லோருமே ஒரு நாள் என்ன செய்வோம், 10ஆம் வகுப்பு வருவோம், தேர்ச்சி பெறுவோம். ஆனால் நீ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலும் நிச்சயமாக தேர்வு உண்டு. அதுலேயும் காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு, எல்லா ஆண்டு தேர்வும் உண்டு. ஆனால் எல்லாமே பெயரில் முழாண்டு என்று இருந்தாலும் 10ஆம் வகுப்பு மாணவனுடைய முழாண்டு தேர்வினுடைய தன்மை வேறு, 1ஆம் வகுப்பு மாணவனுடைய முழாண்டு என்பவருடைய தன்மை வேறு. எனவே இருவரும் முழாண்டு தான் எழுதுகிறார்கள். இது ரெண்டுக்குள்ள பெயர் ஒன்று தான், பாடத்தினுடைய அளவும் அறிவினுடைய நுட்பங்களும் மாறுபட்டு இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. சிக்கலான இடம், பலரும் பலவாறு கருதக்கூடிய இடம்ங்க, கவனமாக பொருள் கொள்ள. எனவே சைவ சித்தாந்தம் எந்த சமயத்தையும் வெறுக்கவில்லை. ஏன், நீ இப்போ அங்கு தான் நுழைந்திருக்கிறாய், முதல் படியில் இருக்கிறாய், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய முதல் படியில் இருக்கிறாய். நீ 36ஆவது படி நோக்கி வர வேண்டும். ஏன், அப்படி வரும்பொழுது கடவுளுடைய இலக்கணம் என்ன என்பது உனக்கு புலப்படும். அதுவரை நீ முதல் படியில் இருந்து கொண்டு நிலம் மட்டும்தான் உண்டு, நீர் மட்டும்தான் உண்டு, நெருப்பு மட்டும்தான் உண்டு, காற்று மட்டும்தான் உண்டு, ஆகாயம் என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு எல்லா உண்மையும் உனக்கு புலப்படுமா, புலப்பட. உனக்கு அந்த 4 பூதத்தை பற்றிய குறிப்பு தான் தெரியும். அதுக்கு அடுத்த சமயத்துக்குள்ளே வந்தினா தான் பௌத்தத்தையும் சமணத்தை நோக்கி நீ வரும்பொழுது தான் 5 பூதங்கள் உண்டு என்கிற அடிப்படை உண்மை உன் அறிவுக்கு புலப்படும். அப்போ நான் நேற்று இருந்தபோது 4 தானே பின்பற்றினேன். ஆம், அது 1ஆம் வகுப்பு பாடம், நீ இப்போ 2ஆம் வகுப்பு வந்தாச்சு. இப்போ வருகின்ற பொழுது பாடங்கள் மேலும் மேலும் நுட்பமாக வருகிறது அல்லவா. அதுபோல கொஞ்சம் சிக்கலான இடம். இந்த உதாரணத்தை மனத்தில் வைத்து கொண்டீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் என்ன கருதிடுவீங்க, இந்த எல்லாரும் ஒரு கதை சொல்லுவாங்க,
எல்லா ஆறுகளும் கடலில் போய்த்தான் கலக்கின்றன, எந்த ஆற்றுல போனால் என்னையா அப்படின்ட்டுவாங்க. இதெல்லாம் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற ஆழமான கருத்துங்க. நீ எதில் எல்லாருமே முலாண்டு தேர்வு எழுதுகிறார்கள் அதுபோல் ஆகிடும். ஆனால் தேர்வுகளில் படிநிலை இருக்குது என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு நுழைவதற்கே பல கோடி பிறப்பு நம்ம கடந்து விடுகிறோம். நாம் ஒவ்வொன்றும் எவ்வளவு காலம் கடந்து வந்தோம். ஏன் அந்தந்த சமய நெறியில் தேர்ச்சி பெற்றா தானே அடுத்த சமயத்தை நோக்கி நுழைய முடியும். நீ அதிலேயே தேர்ச்சி பெறாத போல் அதிலேயே கிடப்ப. அப்படி எத்தனை சமயங்களில் எவ்வளவு காலம் கடந்திருக்கிறோம் என்பது நம் அறிவுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் நிச்சயமாக நாமும் அந்த சமய நெறியை விட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி சிவ வழிபாட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாம் நேற்று ஒரு உருவ வழிபாடு, அது எல்லை தெய்வமாக இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம், மாரியம்மன், காளியம்மன், ஏதோ ஒரு அம்மனை கும்பிட்டுருப்போம். ரொம்ப எனக்கு அந்த அம்மனை பார்க்கலின்னா என்னால் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு காலத்தில் ஒரு தெய்வத்தை பற்றி நின்றுருப்போம். அப்புறம் கொஞ்சம் மெல்ல என்னையா அந்த சாமி கடாயெல்லாம் வெட்டுறாங்களே, நெஞ்சை பார்த்தா பதவதைத்து போகுதுயா, சாமிக்கு போய் இப்படிலாம் கடா வெட்டி தான் கும்பிடுமா என்ன என்று நமக்குள்ள ஒரு நாம தான் நேற்று கடாயை வெட்டி தலையை பூசாரி கொடுத்து போட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டோம். நாம் அது நேற்று. இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, ஐயோ எனக்கு இதை பார்த்தாவே மனசு பதைவதைக்குதுங்க, எனவே எனக்கு இந்த கடா வெட்ட சாமியெல்லாம் வேண்டாம். இப்போ என்ன ஆகி போச்சு, சாமியிலே சைவ சாமியை நோக்கி நகர்றோம். முதல்ல கடா வெட்ட சாமியை கும்பிட்டோம், இன்றைக்கி என்ன நகரம் அப்படியே மெல்ல நகர்ந்து வரும் பொழுது நாம் ஏதாவது விநாயகன், முருகன், ஆஞ்சநேயர், பெருமாள், இப்படி ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சி அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் அதுக்கு விளக்கேற்றுறது என்ன, கூட்டுவது, பெருக்குவது, கோலம் போடுவது, பூக்கட்டி போடு எல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சாமியை பார்க்க போய் அந்த சாமியை பார்ப்போம். இந்த சனீஸ்வரன் சுற்றலான்னு போய் கடைசியில் ஒரு நாளைக்கு சிவபெருமானை சுற்றுவோம். போனது சனீஸ்வரனை பார்க்கத்தான். ஏன் நம்ம கோயிலுக்கு பற்றி பயப்படாமல் கடந்தோம். இந்த கிரக வேறு பயிற்சி வேறு ஆகி போச்சுன்ட்டாங்க, பயம் வேறு வந்து போச்சு. எல்லாருக்கும் உசுறு மேலே ஒரு பெரிய பயம் இருக்குது. ஏதோ ஒன்று ஆயிடுமையான்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. நீ போய் சனீஸ்வரன் எங்கேயா இருக்கிறார், அது சிவன் கோயிலில் தான் இருக்கும், போய் எங்கள் சிவன் கோயில் சுற்று போ அப்படின்னு வந்தோன்னே வந்துவிட்டால் அந்த சாமி ஒரு சுற்றிட்டு போவான்னு தெரியாமல் வந்து சுற்றிட்டு போவான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் அறிவு கட்டும், அடைத்தா பெரிய கோயிலில் இத்துணூண்டு 10க்கு 10 இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, இவரை சுற்றினாவே இவ்வளோ நன்மைங்கிறானே, சரி பெரிய சாமி உள்ளே உட்கார்ந்துருக்குதே, அந்த சாமியை கும்பிட்டா எவ்வளோ பயன் கிடைக்கும் என்று அவன் அறிவுக்குள்ளே எட்டணும். நாம் சொன்னால் எட்டாதுங்க, அவன் அறிவுக்குள்ளே எட்டணும். எட்டுகிற காலத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவான், இவரையும் கும்பிட்டு அவரையும் கும்பிடுவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை அப்படியே விட்டுட்டு நான் அவரை கும்பிட்டா போதியான்னு வந்துடுவான். இதுதான் படிநிலை. நாம் அப்படி தான் நேற்று கடந்து வந்திருக்கிறோம். எனவே பல அடியார்கள், இன்றைக்கி நம்ம சிவனடியார் என்று சொல்லக்கூடிய பலரும் இந்த பிறப்பிலேயே இந்த படிநிலை கடந்து வந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அப்போ நாம் கடந்த பிறப்புகளில் எங்கெங்கெல்லாம் கடந்திருப்போம் எண்ணி பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லை என்று கருப்பு சட்டை போட்ட காலமும் நமக்கு இருந்திருக்கும். அன்னைக்கு அப்படி தான் இருந்தோம். இன்றைக்கி அதிலிருந்து கொஞ்சம் படிநிலைகளை முன்னேற்றம் பெற்று இன்றைக்கி திருநீறு பூசி உருத்தராக்கம் போட்டு 5 எழுத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது ஒரு பிறப்பில் கிடைத்த பேறு அல்ல, பல கோடி பிறப்பில் கிடைத்த பேர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ச்சி பெற்று இன்றைக்கி இந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கும். இது எளிதில் வந்தது அல்ல. அதனால தான் தவம் என்று சைவ சித்தம் ஒத்த சொல்லில் முடித்து விட்டது. தவமும் தவமுடையார்க்கே என்னால் வள்ளுவ பெருமான். அப்போ சைவ நெறியாகிய தவத்துக்கு வருவதற்கு நீங்கள் எத்தனை பிறப்பு. அதனால் இப்பிறப்பு தப்பினால் எப்பிறப்பு வாய்க்குமோ என்று தாயுமான சாமிகள் கதறுகிறார். இவ்வளவு தூரம் வந்துட்ட, இங்கே வந்துட்டு நழுவிடாத, இதே பெரும்பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நீ ஒரு துளி நழுவாயானால் கீழே போய்விடுவாயே என்று ஞானி நம்மை பார்த்து கதறுகிறார் என்பதை இந்த இடத்துல எண்ணி பார்க்கவன். அதனால் இதெல்லாம் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இது படிநிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிற என்ற உண்மை புலப்பட்டு விட்டால் நீ பேதத்தில் இருந்தா என்ன, அபேதத்தில் இருந்தா என்ன, என்றாவது ஒரு நாள் சித்தாந்தம் நோக்கி வருவாய் என்று நீங்கள் தெளிவுபடுத்தி விடலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, பேதமே முத்தியை கொடுத்து விடும், அபேதமே முத்தியை கொடுத்து விடும், பேதாபேதமே முத்தியை கொடுத்து விடும்னா அதுக்கு எப்படி பதில் சொல்வது? ஆம், 1ஆம் மாணவன் முலாண்டு தேர்வில் வெற்றி பெறுகிறான், அவனும் வெற்றி பெற்றவன் தான். 10ஆம் வகுப்பு மாணவன் தேர்வு வெற்றி, அவனும் வெற்றி பெற்றவன், 2 பேரும் வெற்றி பெற்றவர்கள் தான். ஆனால் அந்த வெற்றியின் தன்மை வேறுபட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் இங்கே சொல்ல முடியும். பேதத்தில் வெற்றி பெறுவதும் அபேதத்தில் வெற்றி பெறுவதும் பேதாபேதத்தில் வெற்றி பெறுவது எல்லாமே அவரவர் தேர்வுகள் வெற்றி பெறுவதாகத்தான் அமையுமே அன்றி சைவ சித்தாந்தத்தில் பெறுகிற தேர்ச்சி என்பது வேறு,
இந்த தேர்ச்சி என்பது வேறு. இது சொன்னால் சிலர் கொஞ்சம் கசப்பாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மை இதுதான். அதில் நீங்கள் ஏற்கலாம், ஏற்க உள்ள மறுக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் புலப்படும் போது ஏற்றுக்கொள்ளலாம். எனவே விதைக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். விதைப்பது எங்களுடைய கடன். அது உங்கள் நெஞ்சுக்குள்ளே போய் விழுந்து நெஞ்சம் பண்பட்டு இருக்குமான இந்த விதை முளைத்து வரப்போகிறது. இல்லை, நம் நெஞ்சு அத்தகைய பண்பட்ட நெஞ்சாக இல்லை என்றால் இந்த விதை வீணாக கடந்து போகப் போகுது. அவ்வளோதானே ஒழிய வேறொன்றும் நிகழப்போவதில்லை. எனவே வருகின்ற வரிகளை பார்ப்போம். இந்த கருத்தை தான் விரித்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு முன் செய்தியாக சொல்லிவிட்டு வரிக்குள்ளே வரும் பாருங்கள். எனவே அதனால் இங்கே சொல்கிறாரு, ஏதேனும் ஒரு வகையில் அருளப்பட்டுனா அவையெல்லாம் காரணம் ஆதலால் ஏதேனும் ஒரு காரணம் குறிப்பிட்ட அந்த பற்றி தான் படித்து இப்போ அடுத்த பத்திக்கு வர பாருங்க. இவ்வாறு கூறுவதன் மூலம் சமய ஒழுக்கங்களும் தத்துவ நெறிகளும் தமக்குள் மாறுபட்டிருந்தாலும் அவை யாவும் முழு முதற் பொருளான சிவபெருமான் தன் எல்லையற்ற கருணையினால் அவரவர் தகுதிக்கேற்ப வகுத்தனவே என்பதை காட்டுவதே ஆம். ஆக காட்ட மாதேயும் பாகன் இலச்சினை என்று உரைத்தார். இலச்சினைன முத்திரை என்று பெயர், அடையாளம் என்று சொல்லப்பெறுவது. எல்லா உயிர்களும் அவை எவ்வுலகில் வாழ்ந்தாலும் சிவபெருமானின் அருளுக்கு உரியனவே என்பதை இந்த பாடல் முதல் 2 அடிகள் குறித்தன. எனவே நீங்கள் லண்டனில் இருந்தாலும் ஜப்பானில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை என்பது முதல் 2 அடியின் பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா. அப்போ அங்கே இருக்கிற வாழ்க்கையே போதுமே. நாம் ஏன் இங்கே உள்ளே நுழைந்துக்கிட்டு நீங்கள் நம்ம குருநாதர் வேணுங்கிற, தீட்சை வேணுங்கிறீங்க, பூசை வேணுங்கிறீங்க, இந்த பாடை வேண்டியதில்லையே அப்படின்னு கேட்டால் அது அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் அங்கெல்லாம் பல பிறப்புகளில் பிறந்து இறந்து நாம் போகாத நாடு இல்லை, பிறக்காத உயிரினம் இல்லை. எல்லா உயிராகவும் பிறந்து எல்லா நாட்டிலையும் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை செய்து இன்னைக்கு தவமுடைய இடத்தில் பிறந்திருக்கிறோம் என்கிற உண்மை அப்போ தாங்க புலப்படும். எனவே இது உபச்சார சொல் அல்லங்க, உண்மை வார்த்தை. இந்த இடத்துல புரிவதற்கு நாட்கள் ஆகும். கேட்டுக்கொண்டு இருங்க, ஆகும்போது பார்ப்போம். எனவே விரிவிலா அறிவினார்கள் வேறு ஒரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் என்றும் அருசமயத்து அறுவரை தோற்றும் தகையன, அருசமயத்து அவரவரை தோற்றும் தகையன, தேறிய தொண்டரை செந்நெறிக்கே ஏற்றும் தகையன, இன்னம்பரான் தன் இணையடியே என்றும் திருநாவுக்கரசு நாயனார் அருளிய திருவாக்குகள் இங்கு நினைக்கத்தக்கதாம். இங்கே சொல்ல விரிவிலா அறிவினார்கள் வேறு வேறு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் அது எம்பிரானுக்கு ஏற்றதாக, நீ எந்த சமயத்தில் சொன்னாலும் அது என் பெருமானை சொன்னதாக ஆகும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் அந்தந்த படிநிலைக்கு ஏற்ப ஆகும் என்ற கருத்து தானே ஒழிய வேறு நோக்கு அல்ல. எனவே சொல்றார், அறுவகை சமயத்து அவரவரை தோற்றும் தகையன, யார் அந்தந்த 5ஆம் வகுப்பு மாணவன், 6ஆம் வகுப்பு மாணவன், 7 அந்தந்த நெறிக்கேற்ப ஏற்றுகின்ற பெருமான். எனவே அப்படி யாரெல்லாம் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களை செந்நெறிக்கு செலுத்துகின்றவன் இன்னம்பரான் தன் இணையடி என்று திருநாவுக்கரசர் அருளியுள்ளார்கள். எனவே அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் அருளுரையும் இங்கு பொருந்தும். இந்த வரிய உரையாசிரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வரிக்கான பொருளை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த நிலையிலும் எம் பெருமானுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவை இறைவன் திருவடிக்கு நீங்கள் வைத்திருந்தால் உங்களுடைய கோலமோ நாடோ பொருட்டல்ல. ஆனால் சிவபெருமான் என்று உணர்ந்து அவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துவராக இருந்தால் அந்த வழிபாடு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தாள் மறவாமை என்று ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட. தன்னலமற்று தொண்டு செய்யக்கூடியவன் படிநிலைகளில் முன்னேறுகிறான். அப்படி முன்னேறுகின்ற அந்த வாய்ப்பு தான் படிநிலை கொண்டாந்து சேர்த்தோம் பாருங்கள். எனவே யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர் அப்படின்னு ஒரு வரி. இந்த வரியை மட்டும்தாங்க எல்லாருமே எடுத்து காட்டுவாங்க. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அங்கே அருள் செய்வது சிவபெருமான் தான். சரி, இப்போ நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். நாம் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு எல்லை தெய்வம் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு அது மாரியம்மனோ காளியம்மனோ வச்சுக்குங்க. அந்த கடவுள்கிட்ட போய் நாம் பூசை பண்ணி எல்லாம் முடிச்சு, கடவுளே நான் இன்னொரு தாயின் கருவறைக்கு செல்லாது என்னை காப்பாற்று அப்படின்னு போய் மாரியம்மட்டோ காளியம்மட்டோ கேட்டோம்னா
சரி மகனே நீ கேட்டுட்டு உனக்கு கொடுத்துருமான்னு கேட்டால் அம்மா சொல்லும், தம்பி இதெல்லாம் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல, நீ தயவு செய்து நீ அங்கே உள்ள ஒருத்தர் இருக்கிறார், போ சங்கமேஸ்வர பெருமானை போய் பாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை ப்ரமோஷன் பண்ணி அந்த பக்கம் திருப்பி உன்னை அங்கே போய் கேட்க, நீ இதை போய் எங்கிட்ட வந்து கேட்குறியாப்பா அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. நீ அங்கே போய் கேட்கணும். நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நம்முடைய காவல்துறை இருக்கிறதுங்க, அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இது நகராட்சி, அவங்க காவல் எல்லைன்னு ஒன்று இருக்குது. அவங்க அந்த எல்லைக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தாங்க அவங்க பொறுப்பேற்பாங்க. அந்த எல்லை தான், சார் இது எங்கள் ஸ்டேஷன் லிமிட் இல்லை சார் அப்படின்வாங்க. எளிமையாக நீங்கள் பார்க்கணும். ஐயா நீ காவல் தானே, நீ அரசினுடைய அங்கீகாரம் பெற்றவர் தான், நீ காக்க வேண்டியதானே. இல்லைங்க என் லிமிட்டுக்கு மேலே நான் கிராஸ் பண்ண முடியாது, நீங்கள் அந்த ஸ்டேஷனை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வது இன்றைக்கி எளிதாக பார்க்க. அப்போ ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கிறதா இல்லையா, அந்த தெய்வத்தினுடைய எல்லைக்குட்பட்டது அந்த இடம். எனவே இந்த காவலருடைய எல்லை ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் நிற்கும். இதுவே ஒரு மாவட்டத்தை ஆளுகிற, இன்றைக்கி சொல்லணுங்களா எஸ்பின்னு சொல்ல பாருங்க, அவருடைய அதிகாரமும் காவல்துறையில் சாதாரண கடைக்கோடியில் இருக்க ஒரு காவலுடைய அதிகாரம் ஒன்றா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவரும் காக்கி சட்டை தான் போட்டிருக்கிறார், அவரும் காக்கி சட்டை தான் போட்டிருக்கிறார், அவரும் அரசு ஊழியர் தான், இவரும் அரசு ஊழியர் தான், ரெண்டு பேரும் ஒன்று அதிகாரமானு கேட்டால் அந்த எஸ்பி என்று சொல்லுவருடைய அதிகாரம் வேறுங்க, காவலருடைய அதிகாரம் வேறு. அதே தாங்க இங்கே வச்சுக்கணும். நீங்கள் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு உட்பட்டது, இந்த காவலரை போன்றது. அதுவே நம்ம பெருமான வழிபாடு செய்யும்போது அவருடைய அதிகாரம் அந்த மாவட்டம் முழுக்க செல்லுபடியாகிறது அல்லவா. மாவட்டம் அது நீங்கள் இதுவே தமிழகம் முழுக்க எடுத்துட்டா ஐஜி அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அவர் அந்த அவருடைய அதிகாரம் இங்கே தமிழகம் முழுக்க செல்லுபடி. எஸ்பியின் அதிகாரம் அந்தந்த மாவட்டத்துக்கு தான் செல்லும். அதுவே காவல்துறையில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஐஜியினுடைய அதிகாரம் என்பது அந்த மாநிலம் முழுக்க செல்லும். சரி, இதுவே ஜனாதிபதியினுடைய அதிகாரம் இந்திய நாடு முழுக்க செல்லும். அவ்வளோதான். அந்தந்த நாட்டுக்கு ஒரு உயர் அதிகாரி உயர்நிலையில் அவங்க அதிகாரமும் அவருடைய அதிகாரத்தின் ஆணைய வண்ணம் இயங்குகிற ஒரு சாதாரண பணியாளனுடைய அதிகாரமும் ஒன்றல்ல. ஆனால் ஒன்றை நினைவு வைத்து கொள்ள வேண்டும், இந்த பணியாளனுடைய எல்லை இது என்று வரையறை செய்து கையொப்பமிடுபவர் யார்? ஜனாதிபதி. ஜனாதிபதியின் ஆணைதான் காவலருக்கான எல்லை. இவர் இந்தந்த துறையில் இந்தந்த அதிகாரிக்குரிய எல்லை என்பது சட்டமாக்கப்படும் பொழுது அந்த சட்ட அங்கீகாரத்தை கொடுப்பவர் ஜனாதிபதி தான். இப்போ சிவபெருமான் தான் எல்லாத்தையும் கொடுத்து, ஆம் சிவபெருமான் தான் எல்லாத்தையும் கொடுத்து, அது எது போலன்னு கேட்டால் ஜனாதிபதி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருப்பது போல. ஆனால் இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை போய் அவருடைய எல்லையில் நுழைய முடியுமான்னு கேட்டால் நுழைய இயலாது என்பதை புலப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே சமய நெறிகளில் மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாரும் அப்படி தான் சொல்லிடுவாங்க, ஏங்க எந்த சாமி கும்பிட்டாலும் சிவபெருமான் தாங்க, எனவே சிவபெருமானை கும்பிட்றதுக்கு பதிலாக மாரியம்மன் காளியம்மனை கும்பிட்டாலே போதுமானது அப்படின்னு கேட்டால் அது 240 வோல்ட்டில் போய் 1000 வாட்ஸ் இயந்திரத்தை பொருத்தணும்னா எப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அது மாதிரி ஆகிப்போம். ஏன் நீ கேட்பது பிறவாமையை கொடுக்கக்கூடிய வரத்தை சிவபெருமானை தவிர வேறு யாரால் கொடுக்க இயலும்? ஒருவராலும் கொடுக்க இயலும். அப்போ சிவபெருமான் நேராக அந்த வரத்தை கொடுப்பாரா? இல்லை. நிறைய பேருக்கு உலக வாழ்க்கையில் தேவைகள் நிறைய இருக்கின்றன. அவங்களுக்கு தேவைகளாக நிறைவேறிய பிறகு அவனுடைய அறிவுக்குள் எனக்கு பிறவாமையே வேண்டும் என்ற தேடல் வரும்போது என்னை நோக்கி வா தருகிறேன், அவ்வளோதான். இப்போ நாம் உலகத்தில் நமக்கு தேவை என்று கருதுகிற பொருள்கள் நிறைய இருக்கின்றன. அதை தேடுவதிலேயே காலம் கடந்து போவதனால யார் அதை கடந்து தன்னை நாடி வருகிறார் அவனுக்கு தாங்க உண்மை ஞானத்தை உணர்த்துவானே அன்றி எல்லோருக்குமே உண்மை ஞானத்தை உணர்த்திவிட இயலாது, உணர்த்தினாலும் ஏற்க இயலாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கடினமானது தான், வேறு வழி இல்லைங்க. இதில் சொல்லப்பட்ட செய்தி எனவே உரையாசிரியர்கள் அதை கொடுத்துருக்கிறார். இங்கே இந்த வரிக்கு ரொம்ப நுட்பமான வரி. ஏன்னா பெரும்பாலும் தான் சொல்லிடுவாங்க, யாராவது எந்த சாமி கும்பிட்டான்னு சொல்லுவாங்க, மாதொரு பாகனாகி அங்கே இறைவன் தான் வருவார் அப்படின்னா. எத்தெய்வம் அந்த சொல் பாருங்க, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனா தாம் வருவர், ஒன்றும் சந்தேகமே இல்லை தான் அப்படின்னாலும். ஆனால் நீங்கள் மறந்து விடக்கூடாது, மின்சாரம் என்பது ஒன்றாக இருந்தாலும் சர்க்கியூட்டுக்குள்ளே போகும்போது மாறுபட்டுடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போச்சுன்னா குளிர்ந்துடும், அயன் பாக்ஸ் போச்சுன்னா ஹீட் ஆகிடும், காத்தாடிக்குள்ளே போச்சுன்னா சுத்தம். ஒன்றினுடைய சர்க்கியூட்டு மாறுபடும் போது அதனுடைய வேலை மாறுபடுகிறது அல்லவா, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இறைவன் என்பவன் ஒன்றாக இருந்தாலும் அந்த இறைவன் காளியம்மன் என்ற இடத்திலிருந்து கொடுக்குற அருளும் பெருமானுடைய ஆலயத்தில் நம்ம இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய திருநனா பவானி வைத்து சொன்னால் வேதநாயகியாக நின்று கொடுக்கிற அருளும் மாரியம்மனும் காளியம்மனாக நின்று கொடுக்கிற அருளும்
ஒன்றாகாது. ஏன் ஆகாது அப்படின்னு கேட்டால், இவைகள் எல்லை தெய்வம். அது இந்த நகரத்தில் உலக உயிருக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய அன்னை, இறைவனிடத்து இடப்பாக இருக்கின்ற பராசக்தி என்கிற கருணை. அந்த கருணையின் 1000 கூறுகளில் ஒரு கூறு தான் நாம் பார்க்கிற எல்லை தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள். எனவே இந்த அன்னையின் அருளை பெற்று அவர்கள் அருள்பாலிக்கிறார்கள். இந்த அன்னை சிவபெருமானை விட்டு பிரியாது இருப்பவள். இந்த அன்னையும் எல்லை தெய்வமும் ஒருபோதும் ஒன்றாகாது. அதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். புரிந்தால் புரிந்து கொள்ளலாம், முடியலன்னா விட்டு விடலாம். உண்மை இதுதான் என்றால் ஒரு நாள் புலப்படும். எனவே இங்கே சமய வேறுபாடு சொல்வது நோக்கமல்ல, படிநிலைகளில் தான் சிவபெருமானை நோக்கி வர முடியும். இந்த சித்தியார் பாட்டை சொல்லுகிற அனைவருமே இந்த ஒரு வரியோடு நின்றுவாங்க. அடுத்த வரி ஒன்று இருக்கிறது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர், மற்றை தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும். நீங்கள் எல்லா தெய்வமும் எப்படி இருக்குனார்? பிறக்கும்னாரு, இறக்கும்னாரு, அது வினை செய்யும், வேதனைப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த வரி யாரும் சொல்றதில்லை. இந்த ஒரு வரி மட்டும் பிடிச்சிக்கிட்டு யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர். எனவே இப்போ சனி பயிற்சியாச்சு, சனி சுத்துங்க, எல்லாம் சிவபெருமானுக்கு வந்து சேர்ந்துடும். இப்படி சொல்லிட்டு உட்காந்தா என்னைக்கு நாம் தேர போகிறோம் நினச்சி பாருங்க. இங்கே சுற்றுனா அதுக்கு என்ன அருளோ அதுதான் கிடைக்கும். அங்கே இறைவனத்தை பெறுகிற அருளை இந்த இடத்துல பெற இயலாது. இது வேறு அது வேறு என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டுங்க. அதுக்கு மேலே இங்கே கொடுத்த உரை பார்ப்போம். எனவே அறிவுறுத்தும் இக்கருத்து பற்றிய என்க சமயாதீத பெருமையுடைய சைவம் மற்ற சமயங்களை காழ்ப்பும் வெறுப்பும் இன்றி அணுகுமுறை இதிலிருந்து புலனாகும். அப்படியே கொஞ்சம் நாசுக்காக சொல்லி போயிருக்கிறாங்க, அவ்வளோதாங்க. அதாவது நீ படிப்படியாக மேலே ஏறி இங்கே வருவையா, எனவே எங்களுக்கு யாருமே வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஆழமாக நான் சொன்னது போல் சொல்லாமல் அப்படியே மேலோட்டமாக அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். ஏன்னா மற்றவருடைய ஏதாவது நம்ம சொல்லும்போது அவங்க நெஞ்சில் ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. உண்மை இதுதாங்க. வலிச்சாலும் வலிக்கலைன்னாலும் உண்மை இதுதான். எந்த சமயத்தையும் சைவம் புறம் தள்ளலை. ஆனால் இந்த சமயங்கள் படிநிலைகளில் இருக்கின்றன என்பதை அது ஏற்றுக்கொண்டு, நான் இப்பொழுது கல்லூரி படிக்கிறேன் என்று சொன்னால், நேற்று நான் 12ஆம் வகுப்பு மாணவன், அதற்கு 2 ஆண்டுக்கு முன் 10ஆம் வகுப்பு மாணவன், அதற்கு முன் நான் பள்ளிக்கூடத்தில் நுழைந்தலிருந்து இன்னைக்கு கல்லூரியை நோக்கி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கல்லூரிக்கு வந்ததுனால 1ஆம் வகுப்பு போகிற மாணவன் கேவலமானவன் அல்ல. நான் நேற்று அந்த 1ஆம் வகுப்பில் தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். இதுதாங்க சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. எனவே நீ எந்த உயரத்தில் இருக்கிறாயோ, இந்த உயரம் என்பது இந்த படிகளில் கடந்து தான் வந்திருக்கிறாய். எனவே நீ நிற்கிற இடத்திலிருந்து மற்றவர்களை பரிகாசிக்க வேண்டாம், இழிவாக கருத. நீ நேற்று அந்த இடத்தில் இருந்திருக்கிறாய் என்பதை மறந்துவிட. இதுதாங்க சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம எந்த சமயத்தையும் நாம் இழிவுபடுத்துவது நம் நோக்கமல்ல. ஆனால் நீ நிற்கிற இடம் எது என்பதை புலப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ 1ஆவது படிக்கட்டு இருந்து கொண்டு 36ஆவது படியை கடந்திருக்கிற சமய அதீத பொருளாக இருக்கிற சிவபெருமானை நீ முதல் படியிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் ஒருபோதும் உணர முடியாது. நீ தான் இல்லை என்று சொல்லி கருப்பு சட்டை அணிந்திருக்கிற உன்னால் இருக்கிற பொருளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆக முதல் படியில் இருப்பவனும் 36ஆவது படிக்கட்டை கடந்து நிற்பவனும் எப்படி ஒன்றாக முடியும்? ஆனால் எப்படி ஒன்றாக நீ இங்கு நிற்கிறாய், நாளை நீயும் என்னை போல் வருவாய் என்று சொல்வதில் தான் சைவ சித்தாந்தம் வெற்றி பெறுகிறது. நீ வரவே மாட்டாய் என்று யாரையும் ஒதுக்குவதில்லை சைவ சித்தாந்தம். நீ அங்கு நிற்கிறாய், நாளை வருவாய். அந்த நாளை என்பது எத்துணை பிறவி, எத்துணை ஆண்டுகள், அதுதான் தெரியல. அவ்வளோதாங்க இங்கே உள்ள செய்தி. அதுதான். அப்படி வைத்து பார்த்தா தான் இந்த பாட்டினுடைய ஆழமான பொருள் உங்கள் அறிவுக்கு புலப்படும். இல்லை என்றால் சைவம் சொல்லி இருக்கிறது, சித்தாந்தம் சொல்லி இருக்கிறது, எந்த சாமி கும்பிட்டாலும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா அந்த சாமி கும்பிட்டு அங்கேயே நின்ற போகிற. நீங்கள் என்னைக்கு இறைவனை நோக்கி வரக்கூடிய காலம் என்று வாய்க்கப்பெறும். திருநாவுக்கரசு பெருமான் குறிப்பிட, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்று அப்பர் சொன்ன வார்த்தை என்ன பொய்யா என்ன? அது எவ்வளவு உண்மையான வார்த்தை. அப்போ நேற்று அங்கு இருந்தது என்று அதை மறுக்கல். அவரே அதான் சொன்னார், விரிவிலா அறிவினார்கள் வேறு வேறு சமயம் செய்து எரியினார் சொன்னாரேன், அது எம்பிரானுக்கு அது ஏற்றதாகும். எந்த வகையில் ஏற்கும் அப்படின்னு கேட்டால் அந்தந்த படிநிலைகள் ஏற்கப்படுமே அன்றி அது முழுமையாக ஏற்கப்படுவது அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நீ சொல்றார். எனவே காழ்ப்பும் வெறுப்பும் இன்றி அணுகுமுறை இதிலிருந்து புலனாகும். எவ்வுலகும் எத்திரத்தும் மாதேவன் பாகன் இலச்சினையே என்று அறிவுறுத்திய ஆசிரியர்
அதற்கு எடுத்துக்காட்டு தருவார் போல 3 கொள்கைகளின் பாடலை பிற்பகுதியில் குறிப்பிடுகிறார். பேதம் என்பது இறைவனும் உயிரும் ஒளியும் இருளும் போல் தம்முள் மாறுபட்ட என்ற கொள்கையுடைய தத்துவம். நான் முன்னையே இதெல்லாம் விரித்து சொல்லிட்டுனுங்க, மறுபடியும் விரிக்கல, வேகமாக போகிறேன். அபேதம் என்பது இறைவனும் உயிரும் பொன்னும் பொன்னால் செய்யப்பட்ட அணிகலரும் போல தமக்குள் மாறுபாடு இல்லாதவை என்ற ஒருமை கொள்கை உடையவை. இது ஏகான்மவாதம் எனவும் கூறப்படும். இறைவனும் உயிரும் சொல்லும் பொருளும் போல ஒரு வகையால் வேறுபட்டும் மற்றொரு வகையால் வேறுபடாமலும் விளங்குவன என்பது கருத்து பேதாபேதம் என்று கூறப்படும். இது விசிட்டாத்வைதம் எனவும் பெயர் பெறும். சைவ சித்தாந்தம் இம்மூன்றையும் தனித்தனியே கொள்ளாமல் பிரிவரும் அத்துவிதமாக கொள்ளும் என்பதை உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்தில் குறித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க. புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி பொன் பனிபோல் அபேத பிறப்பிலதாய், இருள் வெளிபோல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய், உடல் உயிர் கண் அருக்கன் அறிவு ஒளிபோல் பிரிவரும் அத்துவிதம் ஆகும் சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் என்ற திருப்பாடலில் எடுத்துரைக்கிறார். இங்கே இவ்வளவு கூட சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த பாட்டை கொண்டாந்து காட்டியிருக்கிறாங்க. இந்த முதல் வரி மட்டும் பாருங்க. யாரெல்லாம் புறச்சமயத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இருள் என்று சொல்லுகிறார். அதுவே நீங்கள் புறச்சமயம் கடந்து அகச்சமயத்துக்குள் நுழைந்து விட்டால் இறைவன் யார்? ஒளிப்பொருள். எங்க ஒருத்தனுக்கு இருட்டாக இருக்கிறாருங்கிறீங்க, இன்னொருத்தனுக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. ஒரே போல் எப்படிங்க ரெண்டா நிற்கும்? ஒன்று இருட்டாக இருக்கணும், இல்லைன்னா வெளிச்சமாக இருக்கணும் இல்லையா? இந்த முதல் வரி அதான் சொல்லுது. புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய். இப்போ இங்கே இந்த வேறுபாட்டை எப்படி விளங்கிக் கொள்வது? ஒரு பொருள் இருள்னு சொல்லலாம் அல்லது ஒளி என்று சொல்லணும். ரெண்டுமே இல்லாமல் உனக்கு எப்படிப்பா தெரியுது? எனக்கு ஒரே இருட்டாக தெரியுதுங்க. உனக்கு எப்படிப்பா தெரியுது? எனக்கு நல்லா வெளிச்சமாக தெரியுதுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது உண்மையிலேயே இருட்ட பொருளா வெளிச்ச பொருளா அப்படி ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதுக்கு என்ன விடை சொல்வது? அவங்கவுங்க அன்னொன்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். உன் சிந்தனை பண்ணி வச்சு பாருங்கள். ஆழமான கருத்து என்னன்னு கேட்டால், கண் பார்வை இல்லாதவனுக்கு சூரியன் இருள் தான், கண் பார்வை உடையவனுக்கு சூரியன் ஒளி. இப்போ நம்ம கேட்கலாம், சூரியன் இருட்டா வெளிச்சமானு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஏயா சூரியன் போய் இருட்டான்னு எவனாவது கேட்பானாயா? ஐயா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துட்ருக்குது, அதை போய் இருளான்னு கேட்குறியா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பானா இல்லையா? அதே தானுங்க. அப்போ அதுவே கண் பார்வை இல்லாதவன்ட்ட போய் கேளுங்க, ஏப்பா சூரியன் எப்படி இருக்குன்னு கேளுங்க, அவனுக்கு என்ன வெளிச்சமாக தெரிய போகுது? இல்லையே, இருட்டாக தானே தெரிகிறது. அப்போ இந்த கண் இருந்தும் பார்வை இல்லாதவனுக்கு சூரியன் இருள், கண் இருந்தும் பார்வை இருப்பவனுக்கு தான் சூரியன் என்ன பொருளாக இருக்குது? ஒளி பொருளாக வெளிச்சமாக நிற்கிறது. இதுலேயே வேறுபாடு இருக்குதுங்க. ஏன் ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றா தெரிய மாட்டேங்குது சூரியன்? அப்போ குறைபாடு எங்கே இருக்குது? இவன் கண்ணில் இருக்குது குறைபாடு. அதுபோல் அறிவுக்குள்ள குறைபாடு இருக்கும் பொழுது சிவமாகிய பொருள் இருளாகத்தான் தெரியும். அறிவு தெளிவு பெறுகின்ற பொழுது சிவம் ஒளிப்பொருளாக தெரியும். எனவே நீ எந்த இடத்தில் நின்று காண்கிறாய்? புறச்சமயத்தில் நின்று காண்கிறேன் என்று சொன்னால் அது அவனுக்கு இருளாக இருக்கும். நீ அகச்சமயத்தில் நின்று காண்பாயானால் ஒளியாக இருக்கும். எனவே பொருளிடத்தில் வேறுபாடு இல்லை, காண்பவனிடத்தின் பார்வையில் வேறுபாடு இருக்கிறது. எனவே நான் மாரியம்மன் நின்று கொண்டு நான் சிவபெருமானை பார்த்தால் என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்? சிவபெருமானிடத்தில் வந்து பார்க்கிற பார்வைக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது? எனவே கடவுள் இல்லை என்ற இடத்திலிருந்து கடவுளை காண்பதற்கும் கடவுள் உண்டு என்று காண்பவர் பார்வைக்கும் நிச்சயம் வேறுபாடு உண்டு. ஏன்? அது அறிவில் ஏற்படுகிற வேறுபாடு. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இது ரொம்ப நுட்பமான இடம். அது நீங்கள் ஆழமாக நூலை படிக்கத்தான் இந்த ஒரு பாட்டை சொன்னால், இந்த ஒரு பாட்டுக்கே ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். இந்த அவ்வளவு ஆழமான கருத்து இந்த ஒரு பாடலில் அமையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடலில் ஆசிரிய பெருமக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம். எந்த காரணம் கொண்டு பார்த்தாலும் எந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும் சமவாய சமவேதமாயுள்ள
சக்தியை பொருந்தின சிவத்தினுடைய அடையாளமாகவே உள்ளமை புலப்படாமற் போகாது. ஆதலால் இப்பிரிவுற வாரா நிலையினை பேதம் என்பர் என்க, அபேதம் என்பர் என்க, அங்கனம் அறைக, பேதாபேதம் என்பர் பேசுக. நாம் இந்த வாதத்தை தலையிட்டு கொண்டு வாளா காலம் போக்கி வந்த வேலையை மறந்து மாளாதிருப்பதே கருத்தாக கோடல் தக்கது என்று ஆசிரியர் அறிவுரை அருளலானார். வெல்லாமல் எவரையும் மறுட்டிடவிட வகை வந்த வித்தை முத்தி தருமோ என்பது மதவாதம் பயனற்ற வேலை என்பதை நினைவூட்டும். மாதர்பிறை கண்ணியானை என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடலில் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்பதும் கண்டறியாதன கண்டேன் என்பதும் போன்ற இடங்கள் இவ்வுண்மை புலப்படச் சொல்வன ஆகும். ஆதலால் ஞாதாக்களுக்கு பேதம் முதலாம் வாதங்கள் கருத்தல்லவாம், இதுவே சித்தாந்தத்தின் பேருண்மை பொருளாம் என்று இந்த பாடலுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை கவனமாக உள்வாங்கிக் கொள்ளவும். இந்த பாடல் நீ பேதத்தை பற்றி நில், பேதாபேதத்தை பற்றி நில், அபேதமாக நில், என்றாவது ஒரு நாள் நீ சித்தாந்த நிலைக்கு வருவாய் என்பதுதான் கருத்து. பேதமே முத்தியை கொடுக்கும், அபேதமே முத்தியை கொடுக்கும், பேதாபேதமே முத்தியை கொடுக்கும் என்றால் 10ஆம் வகுப்பு மாணவனும் தேர்ச்சி வருவான், 8ஆம் வகுப்பு மாணவனும் தேர்ச்சி வருவான், 5ஆம் வகுப்பு மாணவன் தேர்ச்சி வருவான். எல்லோரும் வெற்றி பெற்றவர்கள்தான். ஆனால் இந்த வெற்றி என்பது ஒன்றல்ல, படிநிலைகளில் மாறுபட்டு இருக்கின்றன. எனவே பேதத்தில் வருகிற வெற்றியும் பேதாபேதத்தில் வருகிற வெற்றியும் அபேதத்தால் வருகிற வெற்றியும் சித்தாந்தம் சொல்லுகிற வெற்றி அல்ல என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நீங்கள் சில பேர் நினைக்கலாம், ஐயா களிற்றுப்படியார்லேயே இப்படி சொல்லி போடுச்சு, நீ ஐயா அப்படி சொல்லுகிற அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம். களிற்றுப்படியார் நான் முன்ன சொன்னது போல இங்கு இருக்கிறவர் ஒரு நாள் இங்கே வருவான் என்ற படிநிலையை சொல்லி இருக்கிறதே அன்றி இதுவே முத்தியை கொடுத்து விடும் என்று சொல்லவில்லை என்பதை மீளவும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வல்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.